யோ நீ மட்டும் தான் ஏன் பெண்டிங்க, நாங்கள் வந்துட்டோம்யா, வாயா ஐயா, வா 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 வா. மச்சி ஒரு ஹெல்ப்டா. சொல்கிறா. உன் ஃபோன் வேணும். நீ கேட்டால் உயிரே தருவேன்டா. அதெல்லாம் நான் ஃபோன் மட்டும் கொடுத்து. பைத்தியம். A few moments later. யாரா டிகே? யாரா? என்னடா என்னையும் கேட்குறான்? இவன் கேட்குற மாடலேஷனே சரியில்லையே. யாரா டிகே? யோ இவன் தான் ஏடி. பண்ணி பரதேசி பண்ணாடா. தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வேதியிலே மான் போல வந்தவனே யாரடித்தாரோ யாரடித்தாரோ யாரடித்தாரோ. அப்பாடா போயிட்டானா? டேய் நீ என்னடா ஹைவேஸில் இப்படி நாய் மாதிரி உட்காந்துட்டு இருக்க? யாரா அவன்? எதுக்கு வந்தான்? எதுக்கு அடித்தான்? போர்ஸாக வந்து பியூஸை பிடிக்கிட்டு போயிட்டான். மச்சி இவனை தெரில? தெரியலையே. இவன் தான்டா என் ஆளோட ஆள். ஆளோட ஆளா? அவன் ஏன் என்ன அடித்தான்? நான் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணேன், அவள் இவனை லவ் பண்ணுறா. எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில. அதான் வேற ஒருத்தனா மாதிரி அவனை பற்றி தப்பு தப்பாக பேசி அவட்ட சொன்னேன். அவனை பிரேக் பண்ணிட்டா, என்னை அக்செப்ட் பண்ணிட்டா. அதுக்கு ஏன் நான் என்ன அடிச்சுட்டு போகிறான்? ஏன்னா நான் உன் ஃபோன்லேருந்து தான் பண்ணேன். சரி விட்றா, ஃப்ரெண்டுக்காக வேணா தப்பு இல்லை. டேய் உன் ஃபோன் வந்து பண்ணலாம்லடா. டேய் என் ஃபோனில் பேலன்ஸ் இல்லைடா, அதான் உன் ஃபோன்லேருந்து பண்ணேன். அட ஈவருக்கும் இல்லாத எறும்பு மாடு. எவனோ சொன்னது என்னைய கிளிச்சிட்டடா. ஏன்னா பேசாமல் வீட்டிலே இருந்துருக்கலாம். யோ இங்கே ட்ரிப் போலாமா? போடு, செம்ம ஐடியா. கோவா போகலாமா? கோவா போகிறோம், ஃபுல் ஃபன் பண்ணுறோம். டேய் எவ்வளோ பெரிய பிளான் போட்டுட்ருக்கோம், சும்மா உட்காந்துருக்க. நீ எப்படியும் உங்கள் அப்பா விட மாட்டாருன்னு சொல்ல போகிற, இவன் எப்படியும் கான்சில் போனான்னு சொல்ல போகிறான். இதெல்லாம் தெரிஞ்சு தான் நான் பேசாமல் இருக்கேன். ஏன்டா அடிச்ச? எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கோம், இலக்காரமா பேசிட்டு இருக்க நீ. மாப்பிள்ள நாளைக்கே போகிறோம்டா. எல்லாம் அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு ட்ரெஸ் பேக் பண்ணிட்டு ரெடியாக இருங்க. நாளைக்கு போகிறோம், மாஸ் பண்ணுறோம். இவ்வளோ சீரியஸாக பேசுறதை பார்த்தா உண்மை விட்டு போயிடும் போலியே. யோ போயிரும் போலியெல்லாம் இல்லை, போகிறோம் அவ்வளோதான். ஆஹா, இந்த ஜென்மத்தில் ட்ரிப் போக மாட்டேன்னு நினச்சிட்டா. அதெல்லாம் நீங்கள் பொய்யாக்கிட்டீங்கடா. மச்சான் கோவா போகிறோம், ஃபுல்லாக ஊர் சுற்றுறோம், ஃபுல் ஃபன் பண்ணுறோம். ஓகே ஓகே. The next day. மச்சி அந்த டாக்குமெண்ட் சென்ட் பண்ணினா ப்ராஜெக்ட் முடிஞ்சிடும்டா. எர்ரா நானே ஆள் கூட சேட் பண்ணிட்டு இருக்கேன். டாக்குமெண்ட் தானே, அப்புறம் அனுப்புகிறேன் போ. மச்சி போலாமா? யாரா அவன் சோக்கர் மேன்? ஏய் என்னடா டிக்கெட் புக் பண்ணுறீங்களா? வளரண்ணா. டேய் நேற்று நீங்கள் தான்டா சொன்னீங்க கோவா போகிறோம், ஊர் சுற்றுறோம் பண்ணுறோம் அப்படின்னு. யாரா இவன் கோமாளி? கோமாளியா? என்னடா சின்ன பசங்க ஸ்கூல் போகிற மாதிரி ரெடி ஆகிட்டு வந்திருக்க. மனசாட்சியெல்லாம் பண்ணுறீங்களாடா? கோவா போகலாம் ஃபன் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ என்ன நல்லா வச்சு பண்ணுறீங்கடா. டேய் மயிறு, நேற்று ஏதோ காலேஜ் ப்ராஜெக்ட் இருக்கு, எல்லாரும் இங்கே வந்து பண்ணலாம் தானே சொன்னோம். அது ஏதோ டாபிக் கிடைக்கலன்னு கோவா போகலான்னு சொன்னோம். அப்போ நேற்று சொன்னது சொல்கிறதான் செஞ்சுருவோமா? ஏய் போங்கடா, எப்போ பார்த்தாலும் ட்ரிப் போகலாம் ஏமாற்றிட்டே இருக்கீங்களா?
உங்க கூட ட்ரிப் போது நான் தனியாகவே போடா அவங்க பேச்சு டூடா. ஏன்டா ஏன்டா ப்ராஜெக்ட் இருக்கு 1008 இருக்குது, அதை விட்டு ட்ரிப் போகிறோம் அங்கே போகிறோன்னு சொல்லிட்டு இருக்கேன். போய் ப்ராஜெக்ட் பண்ணுறா போடா. போடாவா? அப்போ எல்லாம் சும்மாவா? டேய் இங்கே வா. ஐயோ இப்போ ஏன்டா ஆச்சே? அவன் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கான், என் ஆள் கூட சேட் பண்ணிட்டு இருந்தேன், அவ்வளோ ஆஃபைன் போட்டா அதான் போட்டு இன்னும் அடித்தேன். போ. உங்கள் கேங்லேயும் ட்ரிப் போகலான்னு சொல்லுவானுங்க, பிளான் பண்ணுவானுங்க. நம்பாதீங்க. சூச்சோ பெட்ரோல் தீர்ந்து போச்சே. ஹலோ ஹலோ மச்சான், பெட்ரோல்லாம் வண்டி நடு ரோட்லேயே நின்று போச்சுடா. எனக்கு தெரியும்டா. எப்பட்றா? நீ நட் ரோட்டில் வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது பெட்ரோல் இல்லைனா வண்டி நட் ரோட்டில் தானே நிற்கும், பின்ன ஓரமாக வாடா நிற்கும். டேய் ஒரு 100 ரூபா தான் ஜிபே பண்ணி விட்றேன், நான் உனக்கு அப்புறம் கொடுத்துட்றேன். காசு இல்லைடா. டேய் நான் கொடுத்துறேன்டா. நீ சத்தியமாக காசு இல்லைடா, இருந்தால் கொடுத்துருக்க மாட்டேன்னா. வைடா. ஹலோ மச்சான், பெட்ரோலாம் பண்ணி நடு ரோட்டில் நின்று போச்சுடா. ஒரு 100 ரூபா ஜிபே பண்ணி விட்றா. இது 100 ரூபாயா? ஏண்டா நீ 4 இடத்துக்கு போக வருவ, 100 ரூபா பத்துமாடா? நான் 200 ரூபாய் ஜிபே பண்ணுறேன், பெட்ரோல் அடிச்சுட்டு பத்திரம் வீட்டுக்கு போயிட்டு வா, சரியா? ஓகே மச்சி. A few inches later. A few moments later. சொல்கிறா மாப்பிள்ள வரலடா. எது இன்னும் வரலையா? இரு நான் உடனே அனுப்புகிறேன். மாப்பிள்ள இன்னும் வரலடா. டேய் அனுப்பிட்டேன்டா, எத்தனை நேரம் அனுப்புறது உனக்கு? டேய் அனுப்பிட்டேங்கிறேன், சும்மாலாம் அனுப்பிட்டு இருக்க முடியாது. ஃபோனை தூக்கி குப்பையில் போடுறா. என்ன ஃபோன் வச்சுருக்க மயிர்? என்னடா இவனை திட்டின இந்த டைம் அமௌண்ட்டும் தர மாட்டான். ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, அமௌண்ட் இன்னும் வரல, அதுதான் சொன்னேன். வருத்த சரி பார்க்குறேன் இரு. மச்சி சாரா பேங்க் தீர்ந்து போச்சு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ எத்தனை பண்ணுற? ஏர்டெல்லில் பார்த்தீங்கன்னா 249 பிளான் ஒன்று இருக்குது, அது மட்டும் போட்டு விட்ரு. நான் உனக்கு ஒன்றே அனுப்பிடுறேன் 200 ரூபா, சரியா? டேய் ஃபோனை விடா. இல்லைடா சத்தியமாக நான் அனுப்புகிறேன்னு நான். டேய் ஃபோனை விடா. டேய் ஃபோனை விடா. நீயா மவனே மாட்டினியா? ஊர் போட்டு குழந்தைக்கு போகிறோம். வருவியா 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 வருவியா? இவன் ஏன் நம்மகிட்டே வந்து வம்புழுக்கிறான்? நான் என்னடா பண்ணேன்?
என்ன இது குழந்தைத்தனமா பண்ணிட்டு இருக்கேன்? வேணா உங்கள்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டது குத்தமாடா? இனிமே நான் எவனையும் எதிர்பார்த்துலடா. நான் வண்டியை தள்ளிட்டே போறேன்டா. போங்கடா. மாமதுரை அண்ணக்கோடி